நல்ல சாப்பாட பார்த்த மாதிரியே தெரியல. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா விதமான ரைஸும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இனிமே குக்கரி ஷோ பண்ணோம்னா நேரா சக்கரவர்த்தி ஃபேமிலிக்கு வந்துட வேண்டியதுதான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இத பாருங்க, இது எல்லாமே என் பொண்ணு பிரியா பண்ணதுதான். யார் சமையல் செஞ்சாலும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்கும். ஆனா எங்க பிரியா செஞ்சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா, பிரியாவை எல்லாரும் அன்னபூரணின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்க வீட்டு கிச்சன்ல பண்ணது. அப்படியா? இவ்ளோ அழகா சமைச்ச கிச்சனையும் நாங்க ஷூட் பண்ணலாம்னு இருக்கோம். பண்ணலாம் பண்ணலாம். முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போலாம். சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பாடே பார்க்காத மாதிரி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இருங்க இருங்க, எங்க போறீங்க? என்னது இது? அது எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் கொஞ்சமா தயிர் சாதம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. சாப்பிடுறதே வயிறு ஃபுல் ஆவறதுக்கு தான். சாப்பிடுங்க. ஐயோ மேடம், கொஞ்சம். போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம். போதும் போதும் மேடம். ஊறுகாயா? தயிர் சாதம் கூட சூப்பரா இருக்கு. போதும் மேடம். டேஸ்டா இருக்கு. Thank you. என்னங்க? என்னது? ஊறுகாய். ஊறுகாவா? பாக்கும்போதே நாக்கு ஊறுதே. வாவ், சூப்பரா இருக்கு. ஐயோ, மிளகா ஊறுகாயா? ஆமா. இது யார் பண்ணது? எங்க சீதா செஞ்சது. ஐயோ, இவ ஒருத்தி ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு சொல்லுவா. வெக்கம் கெட்டவ. அப்படியா? ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் சீதா. முதல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் மிளகா ஊறுகாய் சாப்பிடுறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐ லைக் இட். எங்க சீதா எது செஞ்சாலும் நல்லதா இருக்கும். அப்படியா? இது பாருமா, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மிளகா ஊறுகாய் போடுறது சாதாரண விஷயம். ஆனா இந்த டேஸ்ட் மாதிரி வராது கண்டிப்பா. சீதா, இந்த மிளகா ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிங்க. நாங்க அதை ஷூட் பண்றோம். ஐயோ, அதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. இந்த மிளகா ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிங்க. நாங்க ஷூட் பண்றோம். ஓகே கண்ணன்? ஓகே மேடம். வணக்கம் நேயர்களே. நாவின் சுவை அறியாதவர்கள் நானிலத்தில் இல்லை என்று சொல்வார்கள். சுவையின் சூத்திரம் அறிந்து அதன் செயல்முறையை சுட சுட நேயர்களுக்கு வழங்குவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நமது இன்றைய நிகழ்ச்சியில் சக்கரவர்த்தி குடும்பத்தின் மருமகள் சீதா ராம் சக்கரவர்த்தி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களை சந்திப்பதில் நமது படக்குழு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம் சீதாராம் சக்கரவர்த்தி அவர்களே. வணக்கங்க. நீங்க சமைச்சா அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மிளகா ஊறுகாய் பண்ணா அதை அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமா? கண்டிப்பாங்க. நேயர்களே கேட்டுக்கோங்க. மிளகா ஊறுகாய் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நான் சொல்ற பொருளை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 1/2 கிலோ, தனியா பொடி ஒரு 1/4 கிலோ, மஞ்சள் பொடி
2 ஸ்பூன். ஓகே. வினிகர் 1/4 கப். வறுத்து அரைச்ச கடுகு உளுந்து 1/2 கப். வெந்தயம் 2 ஸ்பூன். நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர். அப்புறம் கல் உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல மிளகாவை சின்ன சின்னதா கட் பண்ணி அரைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நான் சொன்ன பொடியெல்லாம் நல்லா கலந்து அத மிளகாவோட கலந்து வினிகரோட மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் ஊத்தி மூடி வச்சுட்டா 4 நாள் கழிச்சு மனசுக்கு பிடிச்ச மனம் மணக்கிற மிளகா ஊறுகாய் ரெடி. வாவ், சூப்பர். இப்போ இவங்க சொன்ன மிளகா ஊறுகாவை நாங்க சுவைச்சிட்டோம். அந்த ஊறுகாவை நீங்களும் செய்ய தெரிஞ்சுக்கணும்னு தான் சீதா கிட்ட கேட்டோம். என்ன நேயர்களே, அவங்க சொன்ன ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சீதா ராம் சக்கரவர்த்தி. தேங்க்யூ. என்ன நேயர்களே, அவங்க சொன்ன ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு அழகான நிகழ்ச்சியில நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்களோட ஏஞ்சலா. ஐயோ, அந்த முட்டாள் சீதாவை புகழ்ந்து பேசுறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. ஏண்டி, அந்த மிளகா ஊறுகாவை நான் தான் செஞ்சேன்னு அப்பவே சொல்ல வேண்டியதானே? அம்மா, நான் எப்படிமா செஞ்சேன்னு சொல்ல முடியும்? முண்டம் பேசாத. இத பாரு, நம்ம 2 பேர் மட்டும்தான் டிவியில வரணும்னு பிளான் பண்ணி அவங்கள வர சொன்னேன். அவங்க கிட்ட யாரையும் பேச விடாம குறுக்க மறுக்க போய் நான் மறைச்சு நின்னல. அதெல்லாம் உனக்கு தெரியல, நீ பார்த்தல. எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்ப அவளை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஷூட் பண்ணட்டும். மிளகா ஊறுகாவை அவ பண்ணட்டும், அத ஷூட் பண்ணட்டும். ஆனா நீ மாங்காய் ஊறுகாய் பண்ணணும். அத நான் ஷூட் பண்ண சொல்றேன். அம்மா, எனக்கு மாங்காய் ஊறுகாய்லாம் பண்ண தெரியாது. ஐயோ, ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலை. அவங்க முடிச்சிட்டு கிளம்பணும்ல. சை, வா வா போடி. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சீதா, சூப்பரா இருந்தது. நீங்க கொடுத்த சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருந்தது. அதை விட உங்க உபசரிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூங்க. நீங்க அந்த மிளகா ஊறுகாய் கொடுத்தீங்களே, அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம் சீதா. சரி, ரொம்ப சந்தோஷம். ஐயோ, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமா, எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா, அந்த மிளகா ஊறுகாயை எப்படி செய்யறதுன்னு ஷூட் பண்ணிட்டீங்க? ஷூட் பண்ணிட்டேனே. அதே மாதிரி என் பொண்ணு மாங்காய் ஊறுகாய் செஞ்சு காட்ட போறா. அதையும் நீங்க ஷூட் பண்ணணும். ஐயோ இல்ல மேடம், ஏன்? அது ஏற்கனவே எங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டோம். அதுவும் மாங்காய் ஊறுகாய் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஏன் மிளகா ஊறுகாய் தெரியாதா? சரி சரி. சரி, நீங்க எடுத்ததெல்லாம் எப்ப வரும்? நான் ஆபீஸ் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? சரி சரி. அப்ப நாங்க வரோம். வரேன் சீதா. அப்படியே கிளம்பு. வரேன். பிரியா, ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ குழியில விழுந்தாலும் விழுந்த, உன்னை பேட்டி எடுக்கிறதுக்கு சேனல்காரங்களும் வராங்க. பேட்டி மட்டும் வரட்டும், நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவ. அப்புறம் இந்த டெலிகாஸ்ட் மட்டும் எப்போன்னு சொல்லட்டும். ஊர் ஃபுல்லா நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். என்ன சொல்ற? என்ன அத்தை? அத்தை, என்னம்மா? மணி 5 போகுது. டிவில என்னோட இன்டர்வியூ வர போகுது. ஆமால. சரி, நீ போ, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, சீக்கிரம் வந்துருங்க. நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு அப்படியே சித்ரா அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காஃபி காஃபி குடிங்க. உங்களுக்கு? நான் வந்து காஃபி டீ எல்லாம் குடிக்கிறது கிடையாது இல்லம்மா. நீங்க எல்லாம் வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா எங்க பிரியாவோட சாகசத்தை மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த குழி எவ்வளவு பெரிய ஆழம் தெரியுமா? ஏன் பானுமதி, பிரியா அவ்வளவு ஆழத்திலயா விழுந்துட்டா? ஆமா, அவ திரும்பி வந்ததே நான் செஞ்ச புண்ணியம். ஏதோ ஏன் பொண்ணா இருக்கிறதுனால தைரியமா சாவுக்கு டாட்டா காட்டிட்டு வந்துட்டா.
இதுவே வேற யாராவது இருந்தா அந்த குழியோட ஆழத்தை பார்த்து மூச்சே நின்னு இருக்கும். இல்ல மக்கள். இவங்க ரொம்ப தான் பண்றாங்க. அன்னைக்கு என்கிட்ட லட்சமா சம்பாதிச்சு குடுக்கறேன்னு சொன்னாங்க. இப்போ பொண்ண ஹீரோயின் மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிரியா ஏன் போனா, அந்த குழியில எப்படி விழுந்தான்னு கண்டுபிடிச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். என்ன பண்ணலாம்? அக்கா, பிரியா எப்படி இந்த குழிக்குள்ள விழுந்தான்னு எங்க அத்தை கிட்ட கொஞ்சம் கேளுங்களேன். ஓகே? நீங்க மட்டும் அந்த ப்ரோகிராம பாத்தீங்கன்னு வெச்சுக்கங்க, அசந்து போயிடுவீங்க. ஏன் பானுபதி, பிரியா ஏன் குழியில விழுந்தா? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கா? போத நிறுத்து. சும்மா பாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நல்ல விஷயமா பேசு. சரி, இங்க பாரு, சக்கரவர்த்தி மருமக ஏன் குழி இருக்கிற இடமா போனோம்? ஏடா கூடமா கேள்வி கேக்குறாளே, என்னத்த சொல்றது? இந்த டிவியில வரதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு காட்டுறேன். பிரியா பாருங்க, டெய்லி வாக்கிங் போவா. அப்படியே போயிட்டு இருப்பாளா? அப்படி போனதுல ஏதோ தெரியாம குழியில விழுந்துட்டா. நடக்கிறவங்க விழறது எந்திரிக்கிறது எல்லாம் சகஜம் தானே, இல்லமா? இப்போ பிரியா எப்படி குழியில இருந்து மேல வந்தாங்கறத தான் நாம பார்க்கணும். என்ன பானுமதி, பிரியா ப்ரோகிராம் எப்போ வர போகுது? இன்னும் 5 நிமிஷத்துல தான வரப்போகுது. பிரியா மட்டும் இல்ல, நானும் டிவியில வரப்போறேன். எவ்வளவு கிராண்டா வந்து நிக்கிறேன்னு பாருங்க. கல்லு, ஏன் நின்னுட்டே இருக்கே? போய் எல்லாருக்கும் ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணு. போமா, இதெல்லாம் எடுத்துட்டு போ. ஜூஸ் பாத்தீங்களா, என் மருமகனை நான் எப்படி ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்கேன். இப்படித்தான் இருக்கணும். இவளெல்லாம் கைக்குள்ள வச்சுக்கலன்னா அப்படி ஆட்டம் காட்டுவா. ஐயோ, 5 மணி ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. வேகமா போய் எல்லார்கிட்டயும் டிவி பார்க்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி ரவிக்கு ஃபோன் பண்ணலாம். ரவி, டிவில இன்னைக்கு 5 மணிக்கு என்னோட இன்டர்வியூ வருது, மறக்காம பாருங்க. ரவி, இந்த நேரம் பார்த்து நீங்க என் கூட இல்லாம ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்றீங்க. அட்லீஸ்ட் ஆபீஸ்லயாவது ப்ரோக்ராம மறக்காம பாருங்க. அப்புறம் ரவி, இன்டர்வியூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். ஐயோ, அத்தை அத்தை, என்னம்மா? மணி 5 போகுது. டிவில என்னோட இன்டர்வியூ வர போகுது. ஆமால. சரி, நீ போ, நான் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை சீக்கிரம் வந்துருங்க. நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு அப்படியே சித்ரா அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. பாட்டி பாட்டி. என்ன? இப்ப மணி 5. டிவில உன்னோட இன்டர்வியூ ப்ரோக்ராம் வரப்போகுது. அத பார்க்க தான் நானும் ரெடியா இருக்கேன். ஐயோ, பாட்டினா பாட்டி தான். என்ன மாதிரி அப்படியே ஆர்வமா இருக்கீங்க. சரி பாட்டி, நான் போய் சித்ரா அத்தை கிட்டயும் சீதா வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்லு சொல்லு.
நல்ல பொண்ணு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்களுக்கெல்லாம் உபசரிக்கிறீங்க? நம்ம பிரியா யாருங்கிறதும் அவளோட சாகசம் என்னங்கிறதும் இந்த உலகத்துக்கே தெரியணும். நூற்றாண்டு இந்திய சினிமா என்னும் இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய சினிமாவை பற்றிய தொகுப்பில் 1960ஆம் ஆண்டில் வெளிவந்த படங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் படமாக்கப்பட்ட விதத்தையும் தெரிந்து கொண்டோம். இன்று நாம் காண இருக்கும் திரைப்படம் 1968ஆம் ஆண்டு வெளிவந்து திரையரங்குகளில் 25 வாரங்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு திரைப்படம். ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் சார்பில் ஏபி நாகராஜன் தயாரித்த தில்லானா மோகனாம்பாள். அது தனியா தான் எடுக்க போறான். நடையில தம்பிக்கிட்ட கூட சரி. இப்போ அது ஷார்ட்ல கிடையாது. அது முடிஞ்சு பல புராணம் மற்றும் இதிகாச திரைப்படங்களை இயக்கிய ஏபி நாகராஜன் இயக்கினார். நாதஸ்வரம் மற்றும் பரத கலையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இத்திரைப்படத்தின் கதையை எழுதியவர் கொத்தமங்கலம் சுப்பு. பாடல்கள் கவியரசு கண்ணதாசன். இசை KV மகாதேவன். சீதா, உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். நீ இங்க இருக்கியா? ஏங்கா, எதுக்கு என்ன தேடினீங்க? அக்கா, உங்க ப்ரோக்ராம் 5 மணிக்கு வரப்போகுது. அத பாக்கறதுக்காக எவ்வளவு ஆர்வமா நான் உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா? வாங்க, நீங்களே உட்காருங்க. சீதா, எல்லாரும் டிவிய பார்க்க உட்காந்துட்டா எப்படி சீதா? இங்க பாரு, அத்தையும் மாமாவும் இப்ப வந்துருவாங்க. நீ என்ன பண்ற? கிச்சனுக்கு போய் சுட சுட காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அக்கா. என்னம்மா? அக்கா, உங்க பேட்டிய எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குக்கா. யாரு வேணான்னு சொன்னா? எப்படி இருந்தாலும் மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் போடுவாங்க. அப்ப நீ பாத்துக்கோ. இப்ப என்ன பண்ற? சீக்கிரமா போய் சுட சுட காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ போ அக்கா, போமா. சீதா, அப்படியே காஃபியோட சேர்த்து முறுமுறுன்னு நல்லா வெங்காய பக்கோடா பண்ணி எடுத்துட்டு வா. போமா, போ. 1968ஆம் ஆண்டு வெளிவந்த படங்களில் ஐயோ, என்னோட பேட்டி வரப்போகுது. உலகம் பூரா நான் தெரிய போறேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. கையும் ஓடல, காலும் ஓடல. ஞாபக மறதின்றது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லை. ஆனா எல்லா வயசையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. டைரிஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஈவன் ஐ ஹேவ் a board. இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். என்னால வந்து ஒரு 6 hours ஞாபகம் வச்சுக்க முடியுது. டைரியிலே எழுதி அந்த 4 hours வந்து பார்த்தேன். சாதாரண செஞ்சிருந்த விஷயத்தை என் வீட்ல இருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு டீ கடை இருக்கு. அங்க தான் ரெகுலரா யூசுவலா மார்னிங் எஞ்சி போவேன். சில நேரம் பைக்ஸ்ல போவேன், சில நேரம் நடந்து போவேன். ஆனா நடந்து போறது ஒரு அக்கேஷனல் தான் போவேன். ஆனா நான் எப்போ பைக்ல போறனோ திரும்பி நான் வரும்போது நான் வெறும் எம்டியா நடந்தா வருவேன், பைக் எடுத்து வர மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் பாருங்க. டீல மெய் மறந்துட்டீங்க போல இருக்கு. பைக்கே மறந்துட்டீங்க. அத்த, என்ன கல்லு? ஒரு நிமிஷம் உள்ள வாங்களே. என்னம்மா? கொஞ்சம் வாங்க. வரேன். நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துட்டுங்க. ப்ரோகிராம் வந்த உடனே கூப்பிடுங்க. ஐயோ கல்லு, அடச்சே நில்லடி. என்ன? இப்ப எதுக்கு கூப்பிட்ட? ஜூஸ் போட சொன்னீங்கல்ல? ஆமா. ஜூஸ் போடுறதுக்கு வீட்ல ஒரு ஃப்ரூட் கூட இல்ல. ஃப்ரூட் இல்லனா என்ன? 4 எலுமிச்சை பழம் எடுத்துக்கோ. அதுல கொஞ்சம் சர்க்கரை கலந்தா அது ஜூஸா ஆயிட போகுது. அதுதான் வீட்ல நீங்க சொன்ன அந்த 4 எலுமிச்சையும் இல்ல,
சக்கரையும் இல்ல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்களுக்கெல்லாம் உபசரிக்கிறீங்க? நம்ம பிரியா யாருங்கிறதும் அவளோட சாகசம் என்னங்கிறதும் இந்த உலகத்துக்கே தெரியணும். அவளை அவ்வளவு தைரியமா வளர்த்தது நான் தான் எல்லாரும் என்ன கொண்டாடணும். உங்க அம்மாவும் இருக்காங்களே, உன் முகத்தை பார்க்க கூட பிடிக்காம. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், இத பாரு, ஜூஸ் போடுடினா ஜூஸ் போடணும். அத விட்டுட்டு இந்த ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருக்காத என்ன? இங்க பாருங்க, இந்த எலுமிச்சை பழம், சக்கரை இதெல்லாம் எதுவும் இல்லாம என்னால ஜூஸ் போட முடியாதுதான். ஐயோ சித்தி, இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா உங்க மாமியார் மருமக சண்டைய? இப்ப என்ன, ஒரு ஜூஸ் தானே? ஆஃப்டர் ஆல் ஒரு ஜூஸ்க்கு எப்படி சண்டை பிடிப்பீங்க? வாங்க என் கூட. ஐயோ, இவன் எங்க போறா? இவன் கோச்சிட்டானா? ஏய், இருப்பா குடு. நீ என்ன பண்ற? சித்தி, நீங்க என்ன சொன்னீங்க ஜூஸ் இல்லன்னு? நான் கால் பண்ணி எசன்ஸ் ஆர்டர் பண்றேன், கொடுங்க. இங்க பாரு, பிரியாவோட ரசிகர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஃபோன் பண்ண போறாங்க. நீ இந்த போனை டிஸ்டர்ப் பண்ணாத என்ன? சித்தி, இன்னும் ப்ரோகிராமே ஆரம்பிக்கல, சரியா? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரியாவோட ஃபேன்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணுவேன். சரி, இத பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த போனை யூஸ் பண்ண கூடாதுன்னா யூஸ் பண்ண கூடாது என்ன? சித்தி, நான் என்ன சொல்றேனே உங்களுக்கு புரியுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். டிவில ப்ரோகிராம் ஆரம்பிக்க போறாங்க, சீக்கிரம் வா. சரி, வர வந்து பாரு வா. வந்துச்சா. யாரும் பேசக்கூடாது. பாருங்க. ஏவா, பாருப்பா. கல்லு, நல்ல பாரு. வருது.